ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், மீஷோலேருந்து வாங்கின ஒரு டைமண்ட் பெயிண்டிங் கிட்டை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இது வந்து ரொம்பவே கிராண்டாக இருந்தது. செஞ்சு முடிச்சதுக்கப்புறம் சிம்பிளாக செய்யலாம். குட்டீஸ்லாம் சம்மரில் இதை மாதிரி கிராஃப்ட் கூட வாங்கி செஞ்சு பார்க்கலாம். ரொம்பவே அழகாக கிராண்டாக இருந்துச்சு. இதுக்கு தேவையான எல்லாமே அதிலே கொடுத்துட்றாங்க. ஸ்டோன்ஸு, பிக்சரு, அது செஞ்சு முடிச்சதுக்கப்புறம் வைக்கிறதுக்கு ஃப்ரேமு எல்லாமே கொடுத்துட்றாங்க. இது அந்த ஸ்டோனை ஒட்டுறதுக்கான ஸ்டிக்கி பென்னு, ஸ்டோன் கொட்டி வைக்கிறதுக்கான ஒரு சின்னதாக பாக்ஸ் மாதிரி கொடுத்துருக்காங்க. இதில் வந்து லெட்டர்ஸ் எழுதியிருக்கோம். அந்தந்த லெட்டர்ஸை அந்த ஃப்ரேம் அந்த பிக்சர்லேயும் எழுதியிருக்கோம். அதுக்கு நேராக நம்ம அந்தந்த கலர் ஸ்டோனை ஒட்டணும். சிம்பிள் தான், குட்டீஸ்லாம் ஈஸியாக செஞ்சு பார்க்கலாம். இப்போ நம்ம அது எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். அது மேலே வந்து ஒரு ஸ்டிக்கர் மாதிரி ஒட்டியிருப்பாங்க. அது எடுத்ததுக்கப்புறம் அதில் க்ளூ ஏற்கனவே அப்ளை பண்ணி தான் இருக்கும். நம்ம ஸ்டோனை எடுத்து அதில் ஒட்டினா ஒட்டிக்கும். நம்ம கரெக்டான இடத்துல அது இந்த சின்ன சின்ன சர்க்கிள் மாதிரி போட்டிருக்காங்க. அதில் அந்த லெட்டர்ஸ் உள்ள ஸ்டோனை வந்து நம்ம ஒட்டணும். இப்போ வந்து எஃப்ன்ற ஸ்டோன் ஒட்டுறேன். எஃப்னா அந்த பாக்கெட்லேயும் எஃப்னு எழுதியிருக்கோம். இதில் வந்து எஃப் போட்டிருக்கோம். அந்த இடத்துல உள்ள மாதிரி அந்த ஸ்டோன் எடுத்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணணும். இது வந்து அந்தந்த கலருக்கு ஏற்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. ரொம்பவே கிராண்டாக இருந்தது, கிளிட்டரிங்காக இருந்துச்சு. இது பாருங்கள், எல்லோ கலர் எல்லாம் ஒட்டியிருக்கேன். அது ஒரு கலர் ஒட்டுறதுனால உங்களுக்கு அவ்வளோவா தெரியல. லைட்டிங்கில் ரொம்பவே கிளிட்டரிங்காக இருந்துச்சு. இப்போ பிளாக் கலர் ஸ்டோன் ஒட்டுறேன் பாருங்கள். அது கொஞ்சம் பளிச்சுன்னு தெரியுது இதில் வீடியோவில். ஆனால் எல்லா ஸ்டோனுமே நல்லா தான் இருந்தது, கிளிட்டரிங்காக இருந்தது. இது குட்டீஸ்லாம் சம்மரில் செஞ்சு அவங்களே செஞ்ச மாதிரி இருக்கும். ரொம்பவே இதை ஆசையாக செய்வாங்க. இது வந்து க்ளூலாம் நம்மளாம் யூஸ் பண்ண தேவையில்லை. எல்லாமே அதிலே இருக்கிறதுனால நம்ம ஸ்டோன் எடுத்து ஃபிக்ஸ் மட்டும்தான் பண்ணணும், அவ்வளோதான். இது வந்து ஈஸியாக செஞ்சுருவாங்க அவங்களாம். இந்த பாருங்கள், ஒன் சைடு நான் இதை மாதிரி ஒட்டியிருக்கேன். இப்போ வந்து அடியில் இருக்கிறது இது கொஞ்சம் நிறைய ஒட்டுற மாதிரி தான் இருக்கும். கொஞ்சம் டைம் ஆகும். குட்டீஸ்லாம் வந்து பொறுமையாக பண்ணுவாங்க. இதே மாதிரி அவங்களாம் செய்யும்போது அவங்களுக்கும் ஒரு இன்ட்ரெஸ்ட்டாக வரும். அது சம்மரில் ஹாலிடேஸ்லாம் வீணாக்காமல் இதே மாதிரி ஏதாவது கிராஃப்ட்லாம் செஞ்சு பார்க்கலாம் அவங்க. இப்போ நான் ஓரளவுக்கு ஒட்டிட்டேன். இப்போ ஃபுல்லாக ஒட்டிட்டு காமிக்கிறேன் பாருங்கள். இப்போ ஃபுல்லாமே எல்லாமே அதுக்கு ஏற்ற மாதிரி. இப்போ இதை வந்து நம்ம அவங்க கொடுத்துருக்க ஃப்ரேமில் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். பின்னாடி இருக்கிற அட்டை இதை மாதிரி எடுத்துகிட்டோன்னா வந்துடும். அதில் வந்து ஒரு கிளாஸ் ஷீட்டு மாதிரி ஒன்று கொடுத்துருக்காங்க. அது பிளாஸ்டிக் ஷீட் தான், கொஞ்சம் அழுத்தமாக இருக்கும். அதில் உள்ள ஸ்டிக்கர் எடுத்துகிட்டோன்னா கொஞ்சம் பளிச்சுன்னு தெரியும். இதில் வந்து க்ளூலாம் இல்லை, சும்மா பளிச்சுன்னு தெரியறதுக்காண்டி இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. இதை அது மேலே வச்சுட்டு நம்ம ஃப்ரேம்குள்ளே வைக்கணும். வச்சுட்டு பின்னாடி இருக்கிறத நம்ம ஃபிக்ஸ் பண்ணணும். அந்த ஃப்ரேமுக்கு ஏற்ற மாதிரி கரெக்டாக வச்சு ஃபிக்ஸ் பண்ணிவிடுங்க. இப்போ ஸ்டாண்ட் மாதிரி பின்னாடி இருக்கும். அதை எடுத்துகிட்டு இப்படி வச்சிட்டோம்னா நமக்கு அழகான பெயிண்டிங், ஸ்டோன் பெயிண்டிங் ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள் எவ்வளோ க்யூட்டாக அழகாக இருக்குன்னு.